தேங்காய் அரைச்ச மீன் குழம்பு பண்ணலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு 250 கிராம்ஸ் ஆஃப் மீன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் சேர்த்து, அதில் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் சாப் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, 1/2 கப் ஆஃப் துருவன தேங்காவும் சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா வறுபடுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, இப்போ அது ஆறுனோனே அத நல்லா க்ரீமி மிக்சரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பேன்ல எண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளிய சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இது கூட இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா ஒரு கலவை, அத வந்து சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சமா புளி எடுத்து கரைச்சு வச்சிருந்தோம். அதையுமே இப்போ வந்து இதில சேர்த்துக்கோங்க. அ புளி கரைச்சல் சேர்த்த பிறகு அது நல்லா பாயில் ஆகணும். ஸோ, அதனால ஒரு மூடி போட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. இது நல்லா எல்லாமே வெந்து வந்ததும், இப்போ ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க ஃபிஷ் பீஸஸ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் வேகுறதுக்கு மூடி போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் டைம் குடுங்க. ஃபிஷ் நல்லா வெந்த பிறகு ஃபைனலி கருவேப்பிலையும், எண்ணெயும் சேர்த்து அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் அரைச்ச ஃபிஷ் கிரேவி இப்போ ரெடி ஆயிருச்சு. இத நீங்க பைப்பிங் ஹாட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.